ஹலோ கைஸ், திஸ் இஸ் சம்னா நஸ்ரின். இது என்னோடய ஃபஸ்ட்டு vlog. எங்களோட ஒரு நாள் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து போகிறக்குள்ளே பேபி எந்திரிச்சிட்டா கண்டிப்பாக அவனை ஒரு 5 minutes ஆச்சு கொஞ்சிட்டு தான் அவர் வீட்டிலேருந்து போகணும். அப்போ தான் பேபிக்கும் ஹாப்பியாக டே ஸ்டார்ட் ஆகும். ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் எங்களோட மார்னிங் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். விட்டமின் டிக்காக கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு அப்புறம் உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்ததுமே கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கணும். அப்போ தான் ஹாப்பியாக இருப்பான். அந்த டே ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாகவும் இருப்பான். அந்த விளையாடுற டைமில் நான் எங்கேயுமே போகக்கூடாது, அவன் கூடவே உட்காந்து விளையாடணும்னு நினப்பான். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அவனோடவே இருப்பேன். அந்த டைமில் நான் எந்திரிச்சு வெளியே போயிட்டேன்னா கண்டிப்பாக அழுகுவான். அழுதுட்டு என் பின்னாடியே வந்துடுவான். கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்படியே பேபியை தூங்கவும் வச்சுருவேன். இப்போ தான் என்னோடய ஒர்க் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்திரிச்சதும் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி தான் அனுப்பணும். அதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணுன்றதுனால குக்கிங் வேலையெல்லாம் காலையிலே முடிஞ்சிடும். பேபி தூங்கினதுமே வெசல் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் பார்க்குறது. வெசல் வாஷ் பண்ணலான்னு நிற்கும்போது தான் மறந்து போன எல்லா ஞாபகமும் வரும். துணி துவைக்க போடணுமேன்னு அப்போ தான் ஞாபகம் வருது. அப்புறம் இடையிலே வந்து துணியை துவைக்க போட்டாச்சு. அப்புறம் வெசல் வாஷ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கிச்சன் வேலையெல்லாம் முடித்தது கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே பேபி இன்னும்மா அப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்ற மாதிரி எந்திரிச்சு உட்காந்தாச்சு. அப்புறம் அவனுக்கும் ஃப்ரூட் நிப்ளரில் ஃப்ரூட் போட்டு கொடுத்து நானும் அப்படியே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேபிக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிட்டேன். பேபியோட ஃபுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுடலான்னு வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டேன். பேபியும் அப்படியே துணியும் காய போட்டாச்சு. அதுக்குள்ளே பேபி ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. அது ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம். இது பேபியோட செகண்ட் நேப். இந்த டைமில் தான் எனக்கு எல்லா வேலையும் செய்ய முடியும். இன்க்ளூடிங் எனக்கு லஞ்ச் சாப்பிட்றது கூட இந்த டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடியும். அதனால் இந்த டைமில் தான் நான் என்னுடைய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக டாய்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேட்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி முடிச்சிட்டாலே என்னுடைய ஃபுல் வேலை முடிஞ்சது இன்றைக்கான வேலையே. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறக்கே எனர்ஜியே இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த டைம்லலாம் பேபியோட ஒரு குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபியை தூங்க வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவேன். அவன் எந்திரிச்சது அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிற நாளெல்லாம் அவன் முழிச்சிருக்கும்போது அவனை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சுருவேன். அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். வேலையெல்லாம் முடிச்சதுமே என்னுடைய ஃபுட்டு எடுத்துக்குவேன். அப்புறம் பேபி தூங்கிட்டே இருந்தானா நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். எப்படியோ ஒரு 2 hours தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். அதனால இந்த டைமில் குளிக்க வச்சா நல்லா சமத்தாக குளிச்சுக்குவான்.
குளிக்க வச்சுட்டு அப்படியே பேபி ஸ்கின் கேர்லாம் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து ரிலாக்ஸ்டாக உட்காருவோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான். முந்தின நாள் என்னால் வீடியோ அவ்வளோதான் கண்டினியூ பண்ண முடிஞ்சுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். அது எப்படியோ பேபி தூங்கினதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஆச்சு மீ டைம் கிடச்சிச்சின்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த டைமில் காஃபி இல்லை டீ ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போய் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குவேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக கொஞ்ச நாள் டயட்டில் இருந்தனால எனக்கு இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்து பழகிடுச்சு. மார்னிங் டைமில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இல்லை சாலட் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் இப்போவும் அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இட்லி தோசைன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்குள்ளே பேபி எழுந்திரிச்சிட்டான். அதனால் அவனை அப்படியே ப்ளே மேட்டில் போட்டு அப்படியே நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே பின்னாடியே வந்துடுறான். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி என்னோடய ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. வெயிட் கெயின்னு, இடுப்பு வலி, முதுகு வலின்னு. அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸாக என்னோடய ஃபுட் ரொட்டீனே ரொம்ப மோசமாயிட்ருக்கு. மறுபடியும் என்னுடைய நார்மல் ரொட்டீனுக்கு நான் வரணும். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. நேற்று தான் டிமார்ட் போயிட்டு வந்திருந்தோம். கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் எல்லா கண்டெய்னர்ஸும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்கான டைம் தான். இதுவுமே பேபி தூங்கினதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுன்றதுனால எப்படி எடுக்கிறது, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓட் சீரியல்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த இடத்துல தான் இந்த ராகி பைட்ஸ் இருந்துச்சு. நானும் கூட ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் தான் போல் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தேன். சுகரு, பாம் ஆயில் எல்லாமே இருக்குது. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கலாமேன்ட்டு அப்புறம் வச்சாச்சு. அது என்னமோ வீட்டில் எல்லா செலவுமே இருந்தால் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இல்லைனா அது இல்லையே இது இல்லையேன்னு யோசிச்சுட்ருப்பேன். சரி பேபி எந்திரிக்கிறதுக்குள்ளே எப்படியாச்சும் இதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு நினச்சிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். பேபி முழிச்சிருந்தா ஐயோ எதுவும் வேலை செய்ய முடியலையேன்னு தோணும். ஆனால் அதுவே பேபி தூங்கிட்டா என்னமோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதுதான் அம்மா மைண்டு போல். உங்களுக்கு சைலண்ட்டான விலாக் வீடியோ இல்லை நோ டாக் விலாக் வீடியோலாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். எப்படின்னா ஃபுல்லாக வால்யூமை கம்மி பண்ணி வெறும் வீடியோ மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே பேபியை விளையாடுறதுக்கு ஹை சேரில் உட்கார வச்சுட்டு நானும் லஞ்ச் ரெடி பண்ண போயிட்டேன். பேபிக்கு இன்றைக்கி வந்து வெஜிடபிள் நகட்ஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ரெசிபியை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.